சரி, இப்போ இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது என்ன ஐசி? சார்ஜிங் ஐசியா? அப்போ அது கீழே இருக்கிறது என்னது? காயில். என்ன காயில்? பக் ஆயில். சரிங்களா? அப்போ ஃபோன் டெட்டுன்னு வந்திருக்குது. இப்போ விபேட் லைனில் நம்ம என்ன காட்டுதான்னு பார்த்தோம்? ஷார்ட் காட்டு தான் பார்த்தோம். சரி, இப்போ பேட்டரி கனெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டயோட் ரீடிங் பார்க்குறோம். சரியா? அப்போ டயோட் ரீடிங்கும் போது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பயாஸ் பண்ணுறேன். என்ன ரீடிங் வருது? ஓப்பன் லூப் ஓஎல் வருது. இதுவே நான் என்ன பண்ணுறேன்? திருப்பி வைக்கிறேன். ஸோ திருப்பி வைக்கும்போது எவ்வளோ வருது? 450 சம்திங் வருது. சரிங்களா? ஸோ இப்போ விபேட் லைனில் ஷார்ட் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம மொபைலில் இந்த டிசி மீட்டில் என்ன பண்ணுறோம்? கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோ கன்சியூமும் ஆகலை. பட் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ இது என்ன ஐசி? சார்ஜிங் ஐசியா? அப்போ நம்ம பேட்டரி எங்கே கனெக்ட் பண்ணுறோம்னா அந்த விபேட் வோல்டேஜ் எங்கே வரணும்? சார்ஜிங் ஐசிக்கு வரணும். சரிங்களா? ஸோ பாருங்கள் பேட்டரியில் வோல்டேஜ் இருக்கான்னு பார்க்குறோம். எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது? 4.0 வோல்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? பேட்டரியில் 4.0 வோல்ட் இருக்குது. இப்போ நேற்று அவர் சொன்னது என்ன அப்படின்னா, பேட்டரியில் வோல்டேஜ் இருக்குது, ஆனால் டிசி மீட்டில் கனெக்ட் பண்ணால் ஆட்டோ கன்சியூம் ஆகலை, பட்டன் அழுத்தினாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு நான் என்ன சொன்னேன்? பட்டன் அழுதுனா ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா ஒன்று சுவிட்சுக்கான வோல்டேஜ், இல்லைன்னா பவர் ஐசி. இப்போ பவர் ஐசி வேலை செஞ்சால் தானே சுவிட்சுக்கு வோல்டேஜ் வரும். அப்போ சுவிட்சுக்கு வோல்டேஜ் வந்தால் தான் பட்டன் அழுத்தும் போது ஏதோ ரீடிங் என்ன உங்களுக்கு? அப்போ சுத்தமாக எந்த ரீடிங்குமே எடுக்கலை அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன அர்த்தம்? பவர் ஐசியே வேலை செய்யலையா, இல்லை சுவிட்சுக்கு வோல்டேஜ் வரலையா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல விபிஹெச் வோல்டேஜ் வருதான்னு என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். அப்படிங்கும்போது இதுக்கு ஸ்கிமேட்டிக் இருக்குதா என்னன்னு கூட தெரியல. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? பேட்ரி ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன்னா, பேட்ரி ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம்? இப்போ விபேட் வோல்டேஜ் வந்து பேட்டரி கனெக்டரில் வருதா? எந்த டெஸ்ட் பாயிண்ட் இதுவா? இந்த டெஸ்ட் பாயிண்ட் எத்தனை வோல்ட் வருது? 4.0 வோல்ட் வருது. இப்போ இந்த பேட்டரி வோல்டேஜ் எங்கே போகணும்? சார்ஜிங் ஏசி போயிட்டு விபிஹெச் லைன் வழியாக வெளியே வரணும். அவ்வளோதான் கான்செப்ட். சரியா? இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன்? எது சார்ஜிங் ஏசிங்கும் போது பிக்யூன்னு போட்டிருக்கிறேன்னா, இப்போ இது வந்து என்ன ஏசி? சார்ஜிங் ஏசி. இப்போ இந்த சார்ஜிங் ஏசிக்கு விபேட் இன்புட் ஆகுதா அப்படின்னா எந்த கெப்பாசிட்டின்னு தெரியல. அப்போ நான் ஓனா வச்சு காட்டுறேன் பாருங்க. இங்கேயா? எத்தனை வோல்ட் வருது? 4.0 வோல்ட் உள்ள வருதா? இப்போ இந்த 4.0 வோல்ட் எங்கேருந்து வருது? விபேட் வோல்டேஜ் இது. சரிங்களா? அப்போ இந்த விபேட் வோல்டேஜ் சார்ஜிங் ஏசி வரையும் வந்துருச்சா? இப்போ இந்த சார்ஜிங் ஏசிக்குள்ளே புகுந்துட்டு பேட்டரி ஃபெட் வழியாக நமக்கு என்ன ஆகணும்? வெளியே வரணும். சரியா? அப்போ வெளியினா எது வழியா? இங்கே வரணும். பட் இங்கே என்ன ஆகலை? வரல. அப்போ விபேட்டு விபிஹெச் ட்ராக்கில் வரல. அப்போ வரல. இப்போ நம்ம தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், ஒரு இடத்துல வோல்டேஜ் வரலைன்னா ஒன்று இந்த ஐசி வேலை செய்யறதுனால வோல்டேஜ் வரலையா, இந்த லைன் என்ன இருக்கா? ஷார்ட்ல தான் பார்க்கணும். சரிங்களா? இப்போ விபேட் வந்து என்ன ஆகுது? சார்ஜிங் ஏசிக்கு நியரஸ்டாக 4.0 வோல்ட் காட்டுது. ஆனால் விபிஹெச் அவுட்புட் என்ன ஆகலை? வரல. ஏன் வரலங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ இந்த ஐசி மாற்றினா ரெடி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த லைன் என்ன காட்டுதான்னு பார்க்கணும்? ஷார்ட் காட்டு தான் பார்க்கணும். அப்போ ஷார்ட் எப்படி பார்ப்பீங்க? இப்போ பேட்டரியை நான் கழட்டி விட்டுறேன். கழட்டி விட்டு மல்டிமீட்டரில் வச்சுக்கிறேன், கண்டினியூட்டில் வச்சுக்கிறேன். கண்டினியூட்டில் வச்சாச்சா? வச்சுட்டு இப்போ விபிஹெச் அவுட்புட்டு இந்த கெப்பாசிட்டிலே தானே வருது. இந்த லைன் ஷார்ட் காட்டு தான் பார்க்குறேன். என்ன காட்டுது? இங்கே ஷார்ட் காட்டு தான். அப்போ விபிஹெச் லைன் என்ன ஆகி போச்சு? டெட் ஷார்ட்டில் இருக்குது. ஆனால் விபிஹெச் லைன் ஷார்ட் ஆனாலும் பேட்டரி டிசி கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோ கன்சூம் ஆகணும். ஆனால் கன்சூம் ஆகலை, வோல்டேஜுமே உள்ளே வருது. அப்போ நாம் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, உள்ளே இருக்கிற பெட்டு என்ன ஆயிடுச்சாட் இருக்குது? ஆஃபில் இருக்குது. அதனால் விபேட் வெளியே வரல, அதனால் ஆட்டோ கன்சூம் ஆகலை. இப்போ இந்த விபிஹெச் லைனில் இருக்கிற ஷார்ட்டை கிளியர் பண்ணுறோம்னா செட் என்ன ஆயிரும் உங்களுக்கு? அப்போ இந்த விபிஹெச் வோல்டேஜ் எங்கே போகுதுங்கும் போது நமக்கு தெரியணும். பேக்லைட் டிரைவருக்கு போகுது, எல்சிடி பயாஸ் டிரைவருக்கு போகுது. அப்படியே பின்னாடி திருப்புனீங்க அப்படின்னா எங்கே போகுது? பவர் ஐசி போகுது. அப்புறம் எதுக்கு போகுது? ஃப்ளாஷ் லைட்டு. ஃப்ளாஷ் லைட் இருக்கா? அதுக்கான எல்இடிக்கு போகுது. அதுக்கப்புறம் எங்கே போகுது? இது 2GIC போகுது, 4GIC போகுதுன்னு சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? பட் எங்கே வேணால் உங்களுக்கு என்ன ஆகலாம்? ஷார்ட் இருக்கலாம். ஆனால் விபிஹெச் லைன் போகிற வோல்டேஜ் லைன் எல்லாமே ஷார்ட் தான் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ மல்டிமீட்டர் கண்டினியூட்டி மோடில் தானே இருக்குது. அப்போ கண்டினியூட்டி மோடில் இருக்குது. இப்போ இது வந்து என்ன ஐசி? பவர் ஐசியா? இப்போ பவர் ஐசிக்கு பக் வோல்டேஜ் இன்புட் ஆகிற லைனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பான்? இந்த பக் சர்க்யூட் இன்புட் விபிஹெச் தானே. அப்போ அந்த லைனில் கெப்பாசிட்டி போட்டிருப்பான் இல்லையா? பேரலில் பாருங்க, இந்த கெப்பாசிட்டி என்ன காட்டுது? இந்தாண்ட வச்சாலும் ஷார்ட் காட்டுது. டூயல் சைடும் என்ன ஆகுது? கண்டினியூட்டி வருது, கிரவுண்டோட வருதா? அப்போ விபிஹெச் லைன் நினைவு போச்சு ஷார்ட். அது மட்டும் இல்லை, இப்போ இது வந்து என்ன லைனு?
இது ஃப்ளாஷ் லைட்டா, அதுக்கு வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்யூட் போட்டிருக்கானா, அப்போ அதுக்கும் பேரலில் ஒரு கெப்பாசிட்டி போட்டிருப்பானா, அதுவும் என்ன காட்டுது, எல்லாமே ஷார்ட் காட்டுது. அப்போ விபிஹெச் லைன் கம்ப்ளீட்டாக என்னது உங்களுக்கு ஷார்ட். இப்போ எது ஷார்ட்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ நம்ம வோல்டேஜ் கொடுத்து தான் பார்க்கணும். சரி, இப்போ வந்து என்ன பண்ணுறோம், டிசி மீட்டரில் 4 வோல்ட் செட் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா, இப்போ அந்த விபிஹெச் வோல்டேஜ் எங்கே போதோ எங்கே வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், வோல்டேஜ் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பவர் ஐசிக்கு விபிஹெச் வோல்டேஜ் தானே போகுது, அப்போ அந்த பேரில் இருக்கிற கெப்பாசிட்டி என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். சரியா, எங்கே கொடுக்குறேன், இந்த இடத்துல கொடுக்குறேன். ஓகேவா, சரி, இப்போ இந்த கெப்பாசிட்டியில் கொடுக்குறேன். அந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டி என்ன ஆகுது, மெல்ட் ஆகுதா, அப்போ அவ்வளோதான். அப்போ அதான் என்ன போச்சு, இதுதான் ஷார்ட். ஸோ இப்போ அந்த கெப்பாசிட்டி என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஷார்ட் கார்டு தான் பார்த்தா தெரிஞ்சிருது. சரி, இந்த கெப்பாசிட்டி என்ன பண்ணியாச்சு, இப்போ ரிமூவ் பண்ணியாச்சா, இப்போ எடுத்த கெப்பாசிட்டி ஷார்ட் கார்டு தான் பார்க்குறோம். 0 ஓம்ஸில் கன்வெர்ட் என்ன ஆகுது காட்டுது. ஸோ இப்போ இங்கே ஷார்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அந்த விபிஹெச் லைன் ஷார்ட் என்ன இருக்கணும், நமக்கு ரிலீஸ் ஆகிருக்கணும். அப்போ இந்த கெப்பாசிட்டி மறுபடியும் ஷார்ட் கார்டு தான் பார்க்குறேன். காட்டுதா, காட்டல. சரிங்களா, இப்போ ஷார்ட் காட்டல. ஸோ இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பேட்டரி போடும்போது உங்களுக்கு என்ன வரணும், விபிஹெச் வரணும் இல்லையா. இப்போ நான் மறுபடியும் பாருங்கள், பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிட்டு போர்டை திருப்புறேன். ஸோ இப்போ இது என்ன ஈஸி, அதே சார்ஜிங் ஈஸியா. இப்போ நம்ம முன்னாடி என்ன பண்ணோம், விபேட் உள்ளே போகுதான்னு பார்த்தோம். எந்த கெப்பாசிட்டியில் உள்ளே போச்சு, இந்த 2 பெரிய கெப்பாசிட்டா. வோல்டேஜ் செக் பண்ணுற மாதிரி இருந்தால் வோல்ட் மீட்டரை பேரல் பண்ணணும். சரியா, பிளாக் கொண்டு போய் கிரவுண்டோடு வச்சுக்கிங்க, ரெட்டை கொண்டு போய் இந்த கெப்பாசிட்டி வைக்கிறீங்க. எத்தனை வோல்ட் வருது, 4.2 வோல்ட்ஸ் வருதா. எங்கே 4.2 வோல்ட்ஸ் வருது, விபேட், அதாவது சார்ஜிங் ஈஸிக்கு இன்புட் ஆர் லைனில் எத்தனை வோல்ட் வருது, 4.2 வோல்ட்ஸ் வருதா, வருது. இப்போ வந்து சார்ஜிங் ஈஸி வேலை செஞ்சு உள்ள பேட்டரி ஃபெட் வழியாக அவுட்புட் எத்தனை வோல்ட் வரணும், 4.2 வோல்ட்ஸ் என்ன ஆகணும், வரணும். வருதா, முன்னே வந்துச்சா, வரல. இப்போ 4.2 வோல்ட்ஸ் என்ன ஆகுது, வருது. ஸோ ஷார்ட் என்ன ஆயிடுச்சு, ரிமூவ் ஆனதுனால அவுட்புட் வந்துருச்சு. இப்போ இந்த ஷார்ட்டுன்னே உங்களுக்கு தெரியாமல் விபேட் உள்ளே போயிடுச்சு, விபிஹெச் வரலன்னு சொல்லிட்டு சார்ஜிங் ஈஸி மாற்றினீங்கன்னா ப்ராடக்ட் ரெடி ஆகுமா, கண்டிப்பாக ஆகாது. சரிங்களா, ஸோ இப்போ இந்த ஸ்மோக் போட்டதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கெப்பாசிட்டி எடுத்து வச்சுட்டு பேட்டரி போட்டு ஆன் பண்ணி காட்டிடுங்க. அவ்வளோதான், செட் என்ன ஆயிடுச்சு, ஆன் ஆயிடுச்சு, அவ்வளோதாங்க. இது மாதிரி உங்களுக்கு சிப் லெவல் ட்ரைனிங், அதாவது என்னன்னா செல்ஃபோன் சர்வீசிங், கம்ப்யூட்டர் சர்வீசிங், லேப்டாப் சர்வீசிங் அண்ட் எல்சிடி எல்இடி டிவி சர்வீசிங், சிப் லெவல் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா நம்ம பாரத் இன்ஸ்டியூட் சேலம் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கீமேட்டிக் லெவல் ட்ரைனிங் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிற ஃபாஸ்ட் 20 இயர்ஸாக நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.